அனைவருக்கும் உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்கள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்த்துக் கொண்டு வருகின்றோம். இன்று 4ஆம் நாள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது ரியாட் தூதுவரம் மீது தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக செய்திகள் வருகின்றது. அது மட்டுமில்லாமல் ஹோமோஸ் கால்வாயை மூடியிருப்பதாக கூட செய்திகள் வருகின்றது. தொடர்ந்து நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுதுள்ள நிலைமையை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? அது அமெரிக்காவின் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற தூதரகம் தாக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா நேற்று இரவே சொல்லியிருந்தது ஜோர்டானில் இருக்கின்ற தூதரக ஊழியர்களை உடனடியாக அதிலிருந்து வெளியேறுமாறு. அதாவது எந்த நாட்டிலும் தங்களால் பாதுகாப்பை வழங்க முடியாது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். சைப்ரஸில் இருக்கின்ற தூதரக ஊழியர்களும் தூதரகத்துக்குள் செல்ல வேண்டாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஈராக்கில் இருக்கிற தூதரகத்தை, அமெரிக்க தூதரகத்தை மீதும் அமெரிக்க வாகனங்கள் மீதும் கடுமையான தாக்குதல்களை அந்த மக்களே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பஹ்ரைனில் மக்கள் கிளர்ந்தெழுந்திருக்கிறார்கள். அவர்கள் பஹ்ரைன் அரசுக்கு எதிராகவும், அதாவது அமெரிக்காவுடன் நிற்பதற்காக அமெரிக்கா இஸ்ரேலியர்கள் அங்கு தங்கி இருப்பவர்களுக்கு எதிராகவும் தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஈரான் மட்டும் தாக்கவில்லை, உள்ளுக்குள்ளும் கலவரங்கள் ஏற்பட்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. பெருமளவானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் தாக்குதல் நடைபெற்ற இடங்களை காட்டுவதை விடுத்து அவர்கள் அதாவது தரவைகளில் விழுகின்ற குண்டுகளைத்தான் காட்டுவதாக இஸ்ரேலிய மக்கள் அங்கிருந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் இப்ப குவைத்திலும் கூட பெருமளவானவர்கள், அதாவது தகவல்கள் எங்கெங்கு ஈரான் அடித்தது என்பதை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்தவர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஏதோ ஒரு வகையில் இவர்கள் இப்போது அங்கு ஏற்படுகின்ற சேதங்களை வெளிநாடுகளில் குறைத்து காட்டி, அதாவது தங்களுக்கு அடி விழவில்லை என்பதை, அதாவது தாங்கள் பலமாக இருக்கிறோம் என்பதை காட்ட போராடி வருவதாக போலதான் தெரிகின்றது. ஆனால் அதே சமயம் அமெரிக்கா இப்போது சொல்லியிருக்கின்றது தனது படையினரில் 6 பேர் இப்போது கொல்லப்பட்டிருப்பதாகவும் 2 பேர் காணாமல் போனவர்கள் இப்போது கொல்லப்பட்டதாக தாங்கள் அறிவித்திருப்பதாகவும் அந்த இடிபாடுகளுக்கு சிக்கி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதே நேரம் 18 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அதே சமயம் குவைத் கூறியிருக்கின்றது தனது 2 படையினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதல்களில் என்று கூறப்படுகின்றது. இன்னும் முழுமையான இழப்புகள் எங்கிருந்தும் வரவில்லை. முற்றாக இந்த போரில் பெருமளவில் பாதிக்கப்பட்டது அதாவது பொருளாதாரம் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அமேசானின் டேட்டா சென்டர்ஸ் 2 தாக்கப்பட்டிருக்கின்றது, யுஏஇயும் கட்டாரிலும். கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் டாலர் பெறுமதியான முதலீடுகளுடன் வெளிநாடுகளில் இருந்து செய்யப்பட்ட முதலீடுகள் இன்றைக்கு பூச்சிய விலைக்கு வந்திருக்கின்றன. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஷார்ஜா நேஷனல் ஆயில் கம்பெனியை ஹேக் பண்ணி அதிலிருந்து 1.3 ட்ரில்லியன் பைட் டேட்டாக்களை திருடி களவாடி இருப்பதாகவும், பல இடங்களில் சைபர் தாக்குதல்களும் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும், குவைத்தில டிரான்ஸ்ஃபார்மர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, எரிசக்தி நிலையங்கள், பல இடங்களில் மின்சாரம் இல்லை என்று கூறப்படுகின்றது. அதே போலதான் ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளிலும் அவ்வாறுதான் கூறப்படுகின்றது. அதே சமயம் 3வது நாளாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக தாங்கள் ஈரான் ஏவுகணை பலத்தை அழித்து விட்டோம் அல்லது அவர்களின் வெஹிக்கிள்களை தாக்கி அளிக்கிறோம் என்று சட்டலைட் படங்களை கூட போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதும் ஈரான் ஏவுகணை நின்ற பாடாக இல்லை. அவர் நிதானமாக தொடர்ச்சியாக எதிரிகளை அந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தை 3வது நாளாக முடக்கிவிட்டார்கள். அதாவது கிட்டத்தட்ட இங்கிருந்து ஈரானிலிருந்து சைப்ரஸ் வரையிலும் அத்தனை ஏரியாக்களையும் மத்திய கிழக்கு நாடுகளையும் இஸ்ரேலையும் கூட முடக்கி இருக்கிறார்கள். உலகத்தின் சூப்பர் பவர் என்று சொல்கின்ற அமெரிக்காவால் கூட எதுவும் செய்ய முடியாத நிலை இருக்கின்றது.
சவுதி அமைச்சர்கள் கூறியிருக்கிறார்கள் தங்களை அமெரிக்கா கைவிட்டு விட்டது என்று. பலருக்கு நம்பிக்கை இனம் வந்திருக்கின்றது, இவர்களால் எங்களை பாதுகாக்க முடியாது என்ற ஒரு நம்பிக்கை இனம் வந்திருக்கின்றது, எந்த முதலீடுகளையும் செய்ய முடியாது என்று. அதாவது இப்ப வெளிநாட்டு ஊடகங்களை பார்த்தீர்கள் சொன்னால் அவர்கள் பலவற்றை சொல்கிறார்கள். ஒன்று, முதலீடுகளை செய்ய முடியாது, முதலீட்டாளர்களின் நம்பிக்கை சிதறி போய்விட்டது. அடுத்ததாக சுற்றுலாத்துறை, இப்ப கட்டாராக இருக்கலாம், ஏனைய நாடுகளாக இருக்கலாம், சுற்றுலாத்துறை ஒரு மிகவும் முக்கியமான துறையாக இருந்தது, அது முற்றாக முடங்கி போய்விட்டது. எரிபொருள் இப்ப சவுதியின் மிகப்பெரிய ஒரு அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் வேர்ல்டிலேயே மிகப்பெரியது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5,50,000 பேரல்கள், அதிலும் பெருமளவான டீசல்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வருவது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு மிக கடுமையான இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ரஷ்யாவிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். அமெரிக்கா இவர்களுக்கான எல்என்ஜியை கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த எல்என்ஜி என்றது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் அதன் கப்பல்கள் இதோடு 4வது கப்பல் தாக்கப்பட்டிருக்கின்றது. கடலுக்கடியால் செல்கின்ற சிறிய நீர்மூழ்கி கப்பல்களாலும் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஷஹீத் 136 விமானத்தால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதாவது ஷஹீத் 136 ஒரு $20,000 to $50,000 பெறுமதியான அந்த விமானத்தை இவர்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நிற்கிறது. அது சைப்ரஸ் வரையும் பறக்கிறது, இஸ்ரேலை கடந்து அங்கால சைப்ரஸ் மேற்கு இஸ்ரேல் வரையும் அது பறக்கிறது. அது தான் இணைச்ச இடங்களை தாக்குகிறது. உலகத்தை சுட்டு வீழ்த்தினாலும் இவர்களால் முடியாத நிலையாக இருக்கின்றது. ஏற்கனவே 3 விமானங்களை இழந்திருந்தார்கள். நேற்று நாங்கள் பேசியிருந்தோம் 3. ஆனால் இப்ப குவைத்தின் எம்பசி சொன்னது செவரல் என்று சொன்னது. முதல் 1 என்றார்கள், பிறகு 3 என்றார்கள். ஆனால் செவரல் என்று சொல்லி போட்டு விட்டுட்டார்கள். இப்போது தகவல் தான் செவரல், ஆனால் இத்தனை விழுந்தது என்று யாருக்கும் தெரியாத ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற நேரத்துக்கு சற்று நேரம் முன்னரும் பஹ்ரைன்ல இருக்கின்ற, மற்றது சவுதியில இருக்கின்ற, கட்டார்ல இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த தளங்களை முற்றாக அழிக்கிற ஒரு நடவடிக்கையாகத்தான் இருக்கின்றது. அதாவது தனது தளங்களையே அமெரிக்கா பாதுகாக்க முடியவில்லை என்றது உலகத்தில் இருக்கிற அத்தனை மீடியாக்களிலும் திரும்ப 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 காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது ஒரு உலகத்தின் சூப்பர் பவர் என்று சொல்கிறது. அதை 3 நாட்களாக சேலஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறது ஈரான். அதுவும் ஈரான் 49 தளபதிகளை இழந்த பிற்பாடும் அந்த நாடு தனது அந்த நடவடிக்கையில் எந்த அசுமாத்தமும் இல்லாமல் அவர்கள் திட்டத்தை அப்படியே நகர்த்தி கொண்டு போகிறார்கள். அதை நான் கூறவில்லை, பலரும் அதைத்தான் கூறுகிறார்கள். 2 பேர் டக்க கால்சன் கூறும்போது 49 தலைவர்களை இழந்தார்கள். ஆனால் திட்டமிட்டபடி அவர்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி வைத்திருந்தார்கள் போல் தான் தெரிகின்றது. இவ்வாறு நடந்தால் நாங்கள் இவ்வாறு அடுத்த கட்டத்தை கொண்டு நகர்த்த வேண்டும் என்பதை திட்டமிட்டு வைத்ததாகத்தான் கூறப்படுகின்றது. மீண்டும் இப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை கூடியிருக்கின்றது. அதற்கு உங்களுக்கு தெரியும், இப்ப யார் தலைவர்? இப்போ அமெரிக்கா தலைமை பொறுப்பை எடுத்திருக்கின்றது. அதுக்கு தலைவராக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மனைவி மெலனி ட்ரம்ப் தான் இப்போது அதுக்கு தலைமை தாங்குவதாக இருக்கின்றது. அதை சில பேர் ஐக்கிய நாடுகள் சபையின் சர்க்கஸ் கூடாரம் என்று கூட சிலர் சமூக வலைத்தளங்களில் எழுதியிருக்கிறார்கள். ஈராக்கில் இருக்கின்ற ஏர்பில் தளம் அது முற்றாக கிட்டத்தட்ட 70 ஏவுகணைகளால் தாக்கி இருக்கிறார்கள். ஈரான் இப்போது ஒன்றை சொல்கிறது, மத்திய கிழக்கில் அமெரிக்க தளங்கள் இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் நான் நினைக்கிறேன் இனி அடுத்த நிபந்தனையாக அதை தன் வைப்பார்கள் பேச்சுக்களில், முழுக்க அகற்றப்பட வேண்டும் என்று. பல இடங்களில் அகற்றப்பட்டிருக்கிறது தளங்கள். இப்போது என்னென்று சொன்னால் அமெரிக்காவின் கருத்துக்களை இப்ப மார்க்கோ ரூபியோ இப்ப திங்கட்கிழமை எல்லோரும் வெளியில் வந்து விட்டார்கள். திங்கட்கிழமை எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும். அப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில் அவரின் முகபாவனையை போட்டிருந்தார்கள், நடந்து செல்வதை போட்டிருந்தார். ட்ரம்ப் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்று கூட சிலர் எழுதியிருந்தார்கள். என்றால் அவருடைய முகபாவனைகள் எல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது. மார்க்கோ ரூபியோ சொல்கிறார், நாங்கள் ஏன் அடித்தனாங்கள் என்று சொன்னால் இஸ்ரேல் அடிக்க போகுது என்று எங்களுக்கு தெரியும். எனவே இஸ்ரேல் அடித்தால் நீங்கள் திருப்பி அடிப்பீங்க. இப்ப நீங்கள் திருப்பி அடிக்காம இருக்கிறதுக்கு தான் நாங்கள் அடிக்கிறாங்க என்று சொல்லுறாங்க. அதாவது இப்ப அல் ஜசீரா கூட போட்டிருக்கிறது,
காரணத்தை தேடுறாங்க, இல்லாத இதுல இருந்து தப்புறதுக்குரிய காரணத்தை தேடுகிறது போலதான் தெரிகின்றது. இப்ப சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு ஆதரவாக அவர்களுடைய கருத்துக்களை பொறுத்தவரையிலும் மிகவும் தெளிவாக ஆதரவாக இருக்கிறார்கள். மற்றது ஒன்று தெரியும், இவ்வளவு தாக்குதல்களையும் கோஆர்டினேட் பண்ணி சேட்டலைட் இமேஜ் எடுத்து ஒவ்வொரு தளங்களையும், அதாவது மிகப்பெரிய நாடு சில இடங்களில் 1200 மைல்களுக்கு அங்கால இருக்கிற பிரதேசங்களையும் கூட அவர்கள் துல்லியமாக தாக்குகிறார்கள் என்று சொன்னால் இந்த நாடுகளின் சேட்டலைட் தொழில்நுட்ப உதவிகளுடன் தான் அவர்கள் அதை செய்கிறார்கள். சிலவற்றை அவர்கள் வெளியில் சொல்வதில்லை. ஈரானால் தனிய அமெரிக்காவையும் முழு மத்திய கிழக்கு நாடுகளையும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்து ஈரானால் தனிய நிற்க முடியும் என்று யாரும் நம்ப மாட்டார்கள். இது அமெரிக்காவுக்கும் தெரியும். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், உக்ரைனில் ஒரு சண்டையை ஆரம்பித்து விட்டு இவர்கள் எல்லோரும் பின்னால் நின்று உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்து, தொழில்நுட்ப உதவிகளை கொடுத்து, புலனாய்வு தகவல்களை கொடுத்து எவ்வாறு ரஷ்யாவை அளித்தார்களோ அதே ஒரு நிலைமையை ஈரானை வைத்து செய்வது போலதான் தெரிகின்றது. நீங்கள் கூறினீர்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவுடைய தளம் இருக்கக்கூடாது என்று. இதைத்தான் நான் நேற்று உங்களிடம் கேட்டிருந்தேன். அதற்கான பதிலை நீங்கள் தந்திருந்தீர்கள். அவ்வாறான ஒரு நிலைப்பாடு தான் இருக்கின்றது என்று சொல்லி. இனி மத்திய கிழக்கு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துகிறது. அதாவது அமெரிக்காவுடைய தளங்களை குறிவைத்து தாக்குகிறது. இதே நேரத்தில் இஸ்ரேலும் மத்திய கிழக்கு நாடுகளில் தாக்குதல் சிலவற்றை மேற்கொள்வதாக கூட உறுதிப்படுத்த முடியாத செய்திகளை பார்க்கக்கூடிய இருந்தது. ஏனென்று சொன்னால், மத்திய கிழக்கு நாட்டுக்கும் ஈரானுக்கும் இடையில் இன்னும் ஆத்திரமூட்டும் ஒரு செயல்பாடாக அவர்கள் தூண்டி விடுவதற்காக செய்கின்றார்கள் என்று கூறுகிறார்கள். இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? உண்மைதான். இப்ப ஈரான், அதாவது சவுதி அரேபியாவின் அரம்கோ எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை தாங்கள் தாக்கவில்லை என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றது. பஹ்ரைனிலும் சில இடங்களை தாங்கள் தாக்கவில்லை என்று கூறியிருக்கிறது. சில இடங்களை அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், தாங்கள் தான் தாக்கினோம் என்று சொல்லி. சில இடங்களை தாங்கள் தாக்கவில்லை என்று. இப்ப கேள்வி எழுகிறது, யார் தாக்கினார்கள் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அப்ப இதை இப்ப மேற்குள்ள ஊடகத்தில் இப்ப டக்கர் கார்ல்சன் அவரது நேர்காணலில் கூறியிருக்கின்றார், ஏற்கனவே இஸ்ரேல் இந்த சவுதி அரேபியா மற்றது ஏனைய நாடுகளுக்கு எதிராகத்தான் நிற்கின்றது. ஏனென்று சொன்னால் இவர்கள் இப்ப கட்டாரோ சவுதி அரேபியாவோ துபாயோ ஏனென்று சொன்னால் இவர்கள் எல்லோரும் இரு தேசங்கள் என்ற கொள்கைக்கு ஆதரவானவர்கள். எனவே அவர்கள் மீதான தாக்குதல்களுக்கு அங்கே மறைமுகமாக பல மொசாட் உளவாளிகள் இருக்கிறார்கள். சவுதி அரேபியா கூட பல தடவைகளில் கைது செய்திருந்தது. அப்ப உள்ளுக்குள் இருந்து சவுதி அரேபியாவுக்கு தாக்குதலை நடத்துவதாகத்தான் அவர் கூறியிருக்கின்றார். இஸ்ரேல் நேரடியாகவே சொல்லி இருக்கின்றது, அடுத்தது ஈரானுக்கு அடுத்தது துருக்கி தான் தனது அடுத்த இலக்கு என்று சொல்லி. துருக்கி ஏற்கனவே ஒரு நேட்டோ நாடு. இது எல்லை கடந்து போகும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இப்ப உதாரணம் பார்த்தீங்கன்னா சொன்னால், அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் முக்கியமானது. அதாவது இவர்கள் கட்டுப்பாட்டை விட்டு இஸ்ரேலை இவர்கள் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. இது இப்போது மீன் வளர்த்தவர்கள் மீதே பாய வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டது. இப்ப இந்த சவுதி அரேபியாவின் இந்த மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி நிலையம் ஒரு மாதத்துக்கு மூடப்படுவது என்று சொன்னால் ஐரோப்பாவால் தாங்க முடியாத ஒரு நிலை. ஆனால் இதை உருவாக்கியவர்கள் பின்னணியில் யார் என்று பார்த்தால் இஸ்ரேலாகத்தான் இருக்கிறார். இப்ப டக்கர் இன்னொன்றை கூறினார் என்னென்றால், இந்த நிறுவனங்கள், இப்ப சவுதி அரேபியா UAE போன்ற நிறுவனங்கள் அவர்களுடைய சைபர் செக்யூரிட்டியை இஸ்ரேலிய நிறுவனங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய டேட்டாகளை மானிட்டர் பண்றது அதுகளை எல்லாத்தையும் இஸ்ரேலிய நிறுவனங்கள். அப்ப அவர்களால் இலகுவாக இவர்களுடைய தகவல்களை பெற முடியும். அதைத்தான் நான் பல தடவைகள் முன்னர் கூறியிருந்தேன். அதாவது இந்தியா தொடர்பாக கூறும்போது, இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்கின் கிளவுட் சிஸ்டம் கூகுளோடையும் மைக்ரோசாப்டோடையும் இருந்தால் அப்புறம் நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களா யாருக்கு வாங்குறீங்களா எல்லாருக்கும் தெரியும். அப்ப உங்களோட மத்திய அவங்க இருக்க பிறகு உங்களோட பொருளாதாரத்துல அவனுக்கு தெரியும். நீங்கள் ஐயாட்ட என்ன வாங்கல என்று சொன்னாலும் நீங்கள் எங்க வாங்கி இருக்கிறீங்கன்னு எல்லாம் தெரியும். அதே மாதிரிதான் அவர் கூறுகிறார், இவர்கள்ட்ட சைபர் செக்யூரிட்டியாக இருக்கலாம், பெருமளவான இந்த டேட்டா சென்டர்களாக இதெல்லாம் இஸ்ரேல் கம்பெனிகள் என்று சொன்னால், இஸ்ரேலிய கம்பெனிகள் எல்லாரும் ராணுவத்திலிருந்து ரிட்டையர் பண்ணினா மொசாட் உளவாளிகள் அங்கு கம்பெனிகளையே வைத்திருப்பவர்கள். அப்ப அவர்களுக்கு டுவல் பர்பஸ் தான் இருக்கும். அப்போ ஒன்று பிசினஸ் கம்பெனியை நடத்துவாங்க, அடுத்தது இன்ஃபர்மேஷன் இஸ்ரேலுக்கு போய்கொண்டிருக்கும், தகவலா போய்கொண்டிருக்கும். அதனால் தான் இஸ்ரேல் இந்த உலக காலம் சபை பண்ணக்கூடிய இருக்கு. ஒவ்வொரு மக்களும் அங்கு இராணுவமாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப
இப்போ மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு சொன்னால் மத்திய கிழக்குல யாரை அடிக்கிறார்கள் என்ற தெரியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. அப்ப இது அதாவது கட்டுப்படுத்த முடியாத நிலையாகவும் இருக்கின்றது. இப்ப அமெரிக்க தூதரகங்கள் ஒன்றும் இயங்க முடியாத நிலையாக இருக்கின்றது. அமெரிக்க தூதரகங்களில் இருக்க முடியாத நிலை. இப்ப ஈரான் வெளிவார அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கின்றார். அவர் கூறியிருக்கின்றார், நீங்கள் போய் கொட்டேல்களில், இப்ப நாங்கள் கொட்டேல்களை தாக்குவதாக கூறுகிறார். அவர்கள் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார், கொட்டேல்களை தாக்குவதை. அதுக்கு அவர் கூறியது சொன்னால், நீங்கள் தூதரங்கள் ஓடி போய் தளங்களில் பெரிய தளங்களை எல்லாம் வைத்திருந்தீர்கள், 5வது ஃபிளீட், கட்டளை மையம் என்றெல்லாம் பேர் இருக்கு. ஆனால் ஓடி போய் ஹோட்டலில் ஒழித்திருந்தால், ஹோட்டலில் ஒழிப்பதற்காக நாங்கள் உங்களை மன்னிக்க முடியாது. அப்படித்தான் அவர் கூறுகிறார். நீங்கள் ஓடி போய் ஹோட்டலில் இருக்கிறீர்கள் என்றதால நீங்கள் சிவிலியன் ஆக முடியாது என்றுதான் அவர் கூறியிருக்கின்றார். அதே போல விமானத்தையும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், உங்கள் 3 விமானத்தை நீங்களே சுட்டு வீழ்த்துகிறீர்கள் என்று சொன்னால் அது உங்கள் பலவீனமாகத்தான் இருக்கலாம். அப்படி நீங்கள் வெளியில் கூறினாலும் அதுவும் உங்கள் பலவீனமாக, உங்கள் விமானத்தையே உங்களால் பாதுகாக்க முடியாத ஒரு பலவீனமாகத்தான் இருக்கும் என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார். குவைத் கூறியிருக்கின்றது, தங்கள் விமானங்கள் ஈரானை தாக்க வரவில்லை, தங்கள் வான்பரப்பில் தான் பறந்து கொண்டிருந்தது என்று. அப்ப அவர் கேட்டிருக்கின்றார், ஈரானை தாக்காமல் உங்கள் வான்பரப்பில் பறப்பதற்கு என்ன காரணம் என்றுதான் அவர் கேட்டிருக்கின்றார். ஆனால் குவைத் கூறியிருக்கின்றது, பல சமயங்களில் இந்த இன்டர்செப்டர் மிசைல்ஸை தாக்கும் போது அது விழுந்து பல இடங்கள் சேதமாகின்றது. எனவேதான் விமானத்தின் மூலம் இந்த ஏவுகணைகளை சுடுவதற்கு தாங்கள் விமானங்களை பயன்படுத்தியதாக. அப்ப அதுவும் கூறுகிறார்கள் ஜாமிங். இப்ப சைனா இந்த ஜாமிங் சிஸ்டத்தால விமானங்கள் வீழ்ந்தது ஒன்று. அதுவும் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 3 விமானங்கள் வீழ்ந்த பிற்பாடு ஒரு அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் ஓரளவு மட்டுப்படுத்தப்பட்டதாகத்தான் இருக்கின்றது என்று அவர்களுக்கும் ஒரு அச்சமாக இருக்கின்றது. எவ்வாறு விழுந்தது என்று இதுவும் தெரியாது என்னும் போது இதற்கு பின்னால் இன்னும் எவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருக்கின்றது என்றது தெரியாமல் இருக்கின்றது. புதிய ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்களா, அல்லது இப்ப அமெரிக்காவோ அல்லது ரஷ்யாவோ சீனாவோ தங்கள் புதிய தொழில்நுட்பத்தை, என்னென்று சொன்னால் நேட்டோவின் விமானங்கள், அமெரிக்காவின் மிகவும் முன்னணி விமானங்கள், இதில் அவர்கள் தங்கள் ஆயுதங்களை பரீட்சித்து பார்த்தால் எதிர்வரும் போரில் அவர்களுக்கு அது இலகுவாக இருக்கும். நேட்டோ ஈடுபட்டால் ரஷ்யா சீனா பார்த்து கொண்டிருக்குமா? தற்போதைய நிலையில் நேட்டோ கூறுகிறது தாங்கள் இதை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருப்பதாகவும், ஆனால் தாங்கள் பங்கு பெற்றவில்லை என்றும் கூறியிருக்கிறது. பிரித்தானியாவும் முதலில் கூறியிருந்தது தாங்கள் இதில் பங்கு பெற்றவில்லை என்று சொல்லி. இப்போது பியோராக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தான் இதில் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பாளிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா என்பது நேட்டோ தான், அமெரிக்காவும் நேட்டோவும் ஒன்றுதான். இவர்கள் பின்தள உதவிகளை வழங்குகிறார்கள், ஆயுத உதவிகளை வழங்குகிறார்கள். எனவேதான் இப்போ ஸ்பெயினோ பல நாடுகள் அவர்களை வெளியேற சொல்லி இருக்கின்றது தங்கள் நாடுகளின் பாதுகாப்புக்கு. சைப்ரஸ் கூட இதுவரை காலமும் முன்னர், அதாவது கடந்த வருடம் கூட சொன்னார்கள் சைப்ரஸுக்கு ஈரான் கூறியது, நீங்கள் இந்த தாக்குதலுக்கு உதவிகளை செய்து தளங்களை வழங்கினால் தாக்கப்படுவீர்கள் என்று. ஆனால் அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் யோசித்தார்கள் அமெரிக்கா தங்களை பாதுகாக்கும், முன்னும் விழாது, இதெல்லாத்தையும் இவர்கள் சும்மா சொல்கிறார்கள் என்றுதான் யோசித்தார்கள். இவ்வளவு அடி விழுந்த அப்புறம் தான் அவர்களுக்கு தெரிகிறது இது யாராலும் எதையும் பாதுகாக்க முடியாது என்ற ஒரு நிலை. என்று சொன்னால் இன்டர்செப்டர் மிசைல்ஸை இவர்கள் இப்ப ஈரான் குவைத் கூறுகிறது தனது இன்டர்செப்டர் மிசைல்ஸ் இன்னும் ஒரு 3-4 நாளைக்கு தான் காணும் என்று கூறுகிறது. அமெரிக்காவும் அவ்வாறு யோசிக்கவில்லை, இந்த சமர் உளவு காலம் இழுபடும் என்று. இப்ப நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற 48வது மணி நேரமும் தொடர்ச்சியாக ஈரான் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. சிலர் கேட்கிறார்கள், ஈரான் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்கள் எல்லாம் எவ்வளவு காலத்துக்கு தாக்கு பிடிக்கும் என்று. நான் இதைத்தான் முன்ன 2 தடவைகள் இது இங்கே கூறியிருந்தேன். ரஷ்யாவுக்கே போன வருடம் 53,000 விமானங்களை கொடுத்தவர்கள். சிலர் கூறுகிறார்கள் 8,000 மிசைல்ஸ் இருக்கு ஈரானிடம் என்று. சிலர் கூறுகிறார்கள் கிட்டத்தட்ட 70,000 மிசைல்ஸ் இருக்கு. எவ்வளவு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பேராசிரியர் மராண்டி கூறியது போல அவர் கூறினார், ஈரான் தனது டிஸ்போசபிள் சிலதுகளை, காலாவதியானதுகளை டிஸ்போஸ் பண்ண இருந்ததைத்தான் இப்போது பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் இந்த இன்டர்செப்டர்ஸை முதலில் முடிக்க வேண்டும். அப்ப முடித்து விட்டுத்தான் அடுத்ததாக புதிய ஆயுதங்களை இறக்க வேண்டும் என்று. ஒரே ஒரு கிளஸ்டர் ஆயுதத்தை பயன்படுத்தி இருந்தார்கள். அது கடுமையாக சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது இஸ்ரேலில். அதற்கு பிறகு அவர்கள் பயன்படுத்தவில்லை. இப்ப ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் எல்லாம் பெருமளவில் பயன்படுத்தவில்லை. சீனாவின் CM302 என்றது ஆன்டிசிப்ஸ் மிசைல்ஸை கொடுத்திருந்தார்கள்.
அதை கூட அவர்கள் இன்னும் முறையாக பயன்படுத்தவில்லை என்றுதான் தெரிகிறது. அதே நேரம் இஸ்ரேலை பொறுத்தவரையில் கடல் கப்பல்களுக்கு ஏவுகிற ஏவுகணைகளை கூட ஈரானின் மீது ஏவுவதாக கூறப்படுகின்றது. சிலர் கேட்கிறார்கள், சில சமயங்களில் அவர்களிடம் இருக்கின்ற ஆயுதங்கள் தீருகின்ற நிலை வருகிறதா என்று. இது அவர்களிடம் நாங்கள் குறைத்து மதிப்பிட தேவையில்லை. இப்ப அவர்களிடம் ஆயுதம் குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் உள்ள ஆயுதத்தை 4 வருட போரில் உக்ரைனில் கொடுத்து விட்டார்கள். அதுதான் அந்த பிரச்சனை. பெருமளவான ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூட வடகொரியா, தென்கொரியா, ஜப்பான் பல நாடுகளிடமிருந்து வாங்கி 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 உக்ரைனுக்கு கொடுத்து விட்டார்கள். அப்ப அந்த போர் அடுத்தது காசா மீதான தாக்குதல், கடந்த 2 வருடமாக காசா மீதான தாக்குதல். அப்ப தொடர்ச்சியான போரில் அவர்கள் ஈடுபட்டதால் தற்போது இந்த ஈரான் பதில் தாக்குதல்களை எதிர்கொள்வதில் கடுச்சிரமங்களை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். தொடர் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. பெய்ரூட் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இனி தேரானில் உள்ள நிலுஃப சதுக்கத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் காலை என்ற செய்திகள் கூட வந்திருக்கிறது. இனிப்ப நீங்கள் இந்த டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாகவும் மார்க்கோ ரூபியோ தொடர்பாக கூறிய தொடர்பாக ஒரு கேள்வி. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார், நாடு தொடர்ச்சியாக அணு ஆயுதத்தை தயாரிப்பை நிறுத்துவதற்கும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது என்று சொல்லி முழுமையாக அவர் சொல்லாவிட்டாலும் அதான் அவர்களுடைய முதல் இலக்காக இருந்தது. கடைசியான ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பாக இது இருந்ததன் காரணத்தினால்தான் இந்த தாக்குதலை தொடர்ந்தோம் என்று கூறுகிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இதற்கு காரணம் என்னவென்றால் இப்பொழுது அமெரிக்காவில் நிறைய அழுத்தங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. காங்கிரஸிடம் அனுமதி இல்லாமல் இந்த போரை தொடுத்தது. வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது 2 மக்கள் இந்த போரை விரும்பவில்லை என்ற தகவல்கள் தான் வந்திருக்கின்றது. இனி மார்க்கோ ரூபியோ அவர்கள் கூறிய விடயத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அதாவது ஒரு ஊடகவியலாளர் அங்கே கேள்வி எழுப்பியிருந்தார். நீங்கள் சொன்னீர்கள் இமினன்ட் த்ரெட், அதாவது உடனடி அமெரிக்காவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தலாம் என்ற அந்த செய்தியின் ஊடாகத்தான் இந்த தாக்குதலை நடத்தினீர்கள் என்று கேட்ட பொழுது அதற்கு என்ன பதில் என்று கேட்கும் பொழுது அதை சுழற்சி வளைச்சி அவர் சொன்னார், பாத்தீங்களா ஒவ்வளவு காலமாக நாங்கள் இவர்களுக்கு தடையை போட்டிருந்தோம், இவ்வளவு தடைகளை போட்டிருந்த பொழுதும் கூட இவ்வளவு ஆயுதங்களை தயாரித்திருக்கிறார்கள் என்றால் தடைகள் இல்லாட்டிக்கு இப்பொழுது நிலைமை எப்படி இருக்கும் என்று கூறுகிறார். நியாயப்படுத்துவது சரியாக இருக்கிறதா? அதைத்தான் அல் ஜசீரா கூட போட்டிருக்கிறது. அவர்களுக்கு நியாயப்படுத்த முடியாத நிலையில் முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் திங்கட்கிழமை தாங்கள் ஊடகவியலாளர்களை சந்திக்க வேண்டிய நிலை வரும் என்று கூட எதிர்பார்க்கவில்லை. ஞாயிற்றுக்கிழமையோட எல்லாம் முடிஞ்சுவிடும். அந்த வெனிசுலா மாதிரி தான் யோசித்தார்கள். நாங்கள் அப்போவே பல தடவைகள் இந்த நேர்காணலில் கூடவோ அல்லது எனது பத்தி எழுத்துகளில் இலக்கு பத்திரிகைகள் வருகின்ற கட்டுரைகளில் கூடவோ நாங்கள் பல தடவைகள் கூறியிருந்தோம், ஈரான் வெனிசுலா இல்லை என்று. பல ஆய்வாளர்களும், நாங்கள் மட்டுமில்லை, பல மேற்குலக ஆய்வாளர்களும் கூறியிருந்தார்கள் ஈரான் வெனிசுலா இல்லை என்று. இப்போது கூறுகிறார்கள் அமெரிக்கா இதை அதாவது அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டது என்று. இப்ப நீங்கள் கூறியது போல மார்க்கோ ரூபியோ கூறுகிறார், நாங்கள் இவ்வளவு தடையை போட்டும் இவ்வளவு ஆயுதங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட 40 வருடமாக இந்த போரை ஈரான் எதிர்பார்த்திருந்ததாக ஈரான் கூறுகின்றது. என்னென்று சொன்னால் அவர்கள் தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். சீனா ஒரு வரியில் அந்த இதை தெளிவாக சொல்லிவிட்டு போய்விட்டது. சீனா சொன்னது, ஈரான் தனது இறமையை பாதுகாப்பதற்கு பதில் தாக்குதல் நடத்துவதற்கு சகல உரிமைகளும் ஈரானுக்கு உண்டு. ஐக்கிய நாடுகள் சபையின் விதிகளை நீங்கள் தூக்கி பார்த்தாலும் அதுவும் அதைத்தான் சொல்கின்றது. 7000 மைலுக்கு அங்கால இருக்கிற அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு ஈரான் அச்சுறுத்தல் என்று சொன்னால், ஈரானிலிருந்து 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற அமெரிக்க தளம் ஈரானுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தான். அதை விட பெருமளவான பாதுகாப்பு அச்சுறுத்தல் தான். நீங்கள் கூறியது போல டொனால்ட் ட்ரம்ப் இருக்கலாம், மார்க்கோ ரூபியோவாக இருக்கலாம், அவர்கள் கூறுகின்ற இப்போது காரணங்கள் அவர்களுக்கு காரணம் தெரியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இன்னென்று இதனை நியாயப்படுத்துவது என்று சொல்லி இப்ப பில் கிளின்டன் கூறியது போல அமெரிக்கா அதிபர் இப்போ இறந்த இந்த 6 அமெரிக்க படையினரின் குடும்பங்களுக்கும் பதில் சொல்லத்தான் வேண்டும். ஏன் அவர்கள் போனார்கள், ஏன் அவர்கள் அங்கு இறந்தார்கள், உங்களிடம் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கிறது, சரி உங்களுடைய நட்பு நாடுகளை நீங்கள் காப்பாற்ற முதல் ஸ்ட்ராட்டஜி வகுத்தீர்களா, சரி அந்த நாடுகளுக்கு சொன்னீர்களா நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று. எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை. படை தளபதிகளை கூட நீங்கள் கலந்து ஆலோசிக்கவில்லை. 330 மில்லியன் மக்கள், அமெரிக்க மக்களையும் ஒருவரின் முடிவால கொண்டு போய் அந்தரத்துல நிறுத்தி இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, உலகத்தின் பொருளாதாரத்தையும் சீரழித்திருக்கிறீர்கள். இப்ப இது முடிஞ்சது என்று சொன்னால், முடிந்தாலும் இந்த சண்டை நாளைக்கு முடியுது என்று வையுங்கோ, நாளைக்கு முடிஞ்சாலும் இந்த பொருளாதாரத்தால் இவர்கள்
இப்போதைக்கு மீள முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கு. முதலீட்டாளர்கள் இனிமேல் யாரும் அங்கு போய் வாங்க போவதும் இல்லை, யாரும் அங்கு முதலீடு செய்யவும் மாட்டார்கள் என்று சொன்னால் ஈரான் பலம் இருக்கின்றது. அப்ப ஈரானை முற்றாக துடைத்தளிக்க வேண்டும். ஆனால் துடைத்தளிப்பதற்குரிய பலம் இவர்களிடம் இல்லை. அதை ரஷ்யாவோ சீனாவோ அனுமதிக்காது. இப்ப நீங்கள் கூறியது போல ஹார்முஸ் வளைவு சந்தி கிட்டத்தட்ட 85% போக்குவரத்து முடக்கப்பட்டிருக்கிறது. சில தகவல்கள் கூறுகிறது சீனாவின்றையும் ரஷ்யாவின்றையும் கப்பல்களை மட்டும் அனுமதிக்கிறார்கள் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், தெரிந்தெடுத்து அமெரிக்காவின் எல்என்ஜிய மற்றது யூகே கப்பல்களை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த கப்பல்களுக்கு இனிமேல் இதுவரை காலமும் அமெரிக்க ரஷ்ய கப்பல், சீனாவின் ரஷ்ய கப்பல்களுக்கு தான் இன்சூரன்ஸ் அதிகம். இனிமேல் அமெரிக்க கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் அதிகம். அந்த கட நிலைமை கடாரன்னு மாறிவிட்டது. 180 வகையால அப்படியே மாறிவிட்டது, தலகளாக மாறிவிட்டது. அப்ப இவ்வாறான நிலையில் இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் நீங்கள் அந்த அவர்களின் உடல் மொழியாக இருக்கிற அவர்களின் கருத்துக்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இதிலிருந்து எவ்வாறு தப்புவது. நீங்கள் கூறினீர்கள் போருக்கு சென்றார்கள், எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் போருக்கு சென்றார்கள் என்று சொல்லி. இப்பொழுது அவர்கள் அந்த போரினுடைய வலியை உணர்வது போல் தெரிகின்றது. குறைஞ்சபட்சம் இந்த போரிலிருந்து எப்படி வெளியே வரப்போகின்றோம் என்று ஏதாவது திட்டம் இருக்கிறார்? எக்ஸிட் பிளான் என்று சொல்வார்கள், ஏதாவது வழி இருக்கிறதா? அதைத்தான் அமெரிக்க ஆய்வாளர்களும் இப்ப உதாரணமாக ஸ்காட் ரிட்டரும் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இவர்களிடம் இதிலிருந்து வெளியேறுவதற்குத்தான் இப்போது ட்ரை பண்ணுகிறார்கள். அது எனவேதான் பல பல காரணங்களை கண்டுபிடிக்கிறார்கள். நீங்கள் அடிப்பீர்கள் என்றதுக்காக நாங்கள் அடித்தோம், அல்லது உங்களுடைய ஏவுகணைகள் எங்களுக்கு பாதுகாப்பில், அப்படி இப்படி எல்லாம் ஏதோ எல்லாத்தையும் சொல்கிறார்கள். சில சமயங்களில் மாறியும் சொல்கிறார்கள், நாங்கள் ஈரான் தலைமை பீடத்தை அழைத்து விட்டோம் என்று. இப்ப பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்கிறார், தான் 40 வருடமாக தன் கனவை நிறைவேற்றி விட்டேன் என்று. அந்த 86 வயது ஆயத்துல்லா ஹமேனியை படுகொலை செய்ததற்கு. ஆனால் அதனால் ஏற்பட்ட சேதம், ராஜதந்திர இழப்பு, பொருளாதார இழப்பு, அரசியல் இழப்புகளை பற்றி யோசிக்கவில்லை. அது மட்டுமல்லாது அவரின் கருத்து என்னென்றால் அடுத்த அக்டோபர் மாதம் வரப்போன்ற தேர்தலில் தான் வெற்றியிட்ட வேண்டும், அதுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய யோசிக்கின்றார். ஆனால் பலமாக அடித்துக் கொண்டிருக்கிறது ஈரான் இஸ்ரேல் எல்லா நகரங்களையும். இது அவர்களுக்கு தலைகீழான ஒரு மாற்றத்தை தான் கொண்டு வந்திருக்கின்றது. அப்ப நீங்கள் கூறியது போல இப்போது இந்த போரிலிருந்து எவ்வாறு வெளியேறுவது, அது ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், இந்த போரை இப்படியே நிறுத்தினால் ஈரான் தான் வென்றது. நீங்கள் 40 பேரை கொன்றீங்களோ 49 பேரை கொன்றீர்களோ அது வேறு விடயம். என்னென்னு சொன்னால், இதைத்தான் பல வரவேல் ஒரு தலைவர் சாகலாம், ஆனால் நான் சாகலாம், நாம் சாகக்கூடாது என்ற துணி. இது நாங்கள் ஈழத்தமிழர்கள் பெருமாக பயன்படுத்தி இருந்தோம், இப்போது மறந்து விட்டோம். ஆனால் அதை ஈரான் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு ஆள் இறக்கலாம், ஆனால் அதற்காக ஈரான் இறந்து விடாது என்றதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போர் ஆரம்பித்த போது ரஷ்யாவின் பாதுகாப்பு ஆலோசனை குழுவின் பிரதி தலைவர், பாதுகாப்பு சபையின் பிரதி தலைவர் டிமிட்ரி மெட்வெடேவ் ஒன்றை கூறியிருந்தார். அமெரிக்காவின் வயசு 249 வருடம், ஆனால் பெர்ஷியன் எம்பையர் கிட்டத்தட்ட 2500 வருடம் பழமையானது. பாப்பம் இதில் யாரை தோற்கடிக்கிறார்கள் என்றதை அவர் சொன்னார். பொறுமையாக நாங்கள் இருந்து பார்ப்போம். இந்த 36 மணி நேரத்தால் 36 மணி நேரம் அவங்களோட தலைமைப்பீடம் அழிஞ்சு விட்டது. அந்த நாடு முழுக்க தடையாக இருக்கின்றது. அந்த நாட்டை ஐசோலேட் பண்ணி வைத்திருக்கிறீர்கள். அந்த நாட்டை சுற்றி இருக்கின்ற அத்தனை நாடுகளையும் உங்கள் தளங்களை வைத்திருக்கிறீர்கள். இருந்தாலும் ஒரு நாட்டை எல்லோருமாக சேர்ந்து அடிக்கிறீர்கள். ஆனால் அந்த நாடு 15 நாடுகளை தாக்கி இருக்கிறது. 48 மணி நேரம் நின்று பிடித்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் கலைத்துக் கொண்டிருக்கும் போது 48 மணி நேரம், 36 மணி நேரத்திலேயே நீங்கள் ஓய்ந்து போனீர்கள். 36 மணி நேரத்துக்கு பிறகு இப்ப மெல்ல மெல்ல கத்த தொடங்குறீர்கள். இதை இப்ப நிறுத்துவதோ இல்லையோன்ற நிலைமை போர். இது ஒரு கிழமை, இப்ப ட்ரம்ப் கூறுகிறார் 4 கிழமை செல்லும் இந்த போர் என்று சொல்லி. ஓகே, ஆனால் ஒரு கிழமையே தாக்கு பிடிப்பதே மிக கடினம் போலதான் தெரிகின்றது. ஏனென்றால் இது நவீன உலகம். 2வது உலகப் போர் 3வது உலகப் போர் மாதிரி மக்கள் பான் ஒரு 100 கிராம் பிரெட் ஒரு கொஞ்சம் சீஸோட தாக்கு பிடிக்கிறாங்க. உலகம் போட்டுது. அவங்களெல்லாம் நவீன உலகங்கள். பிள்ளைகள் இப்ப எனது மகளை கூட வச்சு இளம் பிள்ளைகளை கேட்டால் கூட அவர்கள் நீங்கள் சொல்ற பொய்களை யாரும் நம்புவதில்லை இந்த காலத்தில். அதுதான் சொன்னார்கள், இது பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு கடைசி காலம். ஏனென்றால்
அமெரிக்காவை இந்த போருக்கு இழுப்பதற்கு இதுதான் கடைசி சந்தர்ப்பம். இந்த அடுத்த அமெரிக்கான ஜெனரேஷன் உங்களை நம்பாது, உங்களுக்காக போர் செய்யாது அடுத்த அமெரிக்கான ஜெனரேஷன். அப்ப இந்த ஜெனரேஷனை நெத்தனியாகு பயன்படுத்தினால் சரியே தவிர இனி காலம் மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இந்த போர் இலகுவாக நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக தொடர்ந்து இவர்கள் உலகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது என்பதை நிறைய தடைகளை நிரூபித்து விட்டது. அதனுடைய உச்சக்கட்டமாகத்தான் இது பார்க்கப்படுகின்ற என்று கூறுகிறார்கள். இப்ப நீங்கள் கூறினீர்கள் 49 உயர் அதிகாரிகளையும் அந்த நாட்டின் தலைவரையும் கொன்ற பின்பும் கூட திட்டத்தின் பால் செயல்படுகிறார்கள் என்றால் இதைத்தான் இந்த பிளான் A, பிளான் B, பிளான் C என்று சொல்லுவார்கள். ஒரு சரியான திட்டம் இருக்கும் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் நீங்கள் சொன்னது எனக்கு உடனடியாக ஞாபகத்தில் வருகின்றது. நன்றி அரசுகளை இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து காலை நடந்த சம்பவங்களை அந்த விடயங்களை அவதானித்து எடுத்து வந்தமைக்காக நன்றியை கூறிக்கொண்டு மேலதிக தகவல்களோடு நாங்கள் இன்று மாலை மீண்டும் இணைந்து மேலதிக தகவல்களை உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரசு நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.